ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா, இந்தியன் நேவியிலேருந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கல்வி தகுதினா, நீங்க 12த் மட்டும் நீங்க பாஸ் பண்ணியிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ ஹைட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து மென்னா இருந்தா 157 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். விமனா இருந்தா 152 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல்ல வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 35,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். எக்ஸாம் இல்லாம உங்களுக்கு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட்ன்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க 20 ஜூலைக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். தி இந்தியன் நேவில தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ அன்மேரிடு மேல், அன்மேரிடு ஃபீமேல் மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள். கல்யாணம் ஆகாத ஆண்கள், பெண்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். சைலருங்கிற கேட்டகரிக்கு தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கல்வி தகுதினா வந்து பாருங்க 12த் வந்து நீங்க வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் 17.5 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துலயே வந்து பாருங்க பார்ன் பிட்வீன் குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது 1 நவம்பர் 1999 இருந்து 30 ஏப்ரல் 2007க்குள்ளார நீங்க பிறந்திருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரின்னு பொறுத்தவரைக்கும் இனிஷியலா உங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் பீரியட் வந்து இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து பார்த்தோன்னா ரூ. 14,600 வந்து ஸ்டைஃபன் தருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ட்ரெய்னிங் நீங்க சக்ஸஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் தான். அப்போ வந்து உங்களுக்கு வந்து 35,000 கிட்டக்க உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து சேலரியாவே வந்து வரும். இன்சூரன்ஸ் கவரேஜுமே உங்களுக்கு வந்து குடுக்குறாங்க. 75 லட்சத்துக்கு வந்து பாருங்க இன்சூரன்ஸ் கவரேஜுமே வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தோன்னா, அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாம உங்ககிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். அதாவது இன்டர்நேஷனலோ இல்லன்னா ஜூனியரோ இல்லன்னா சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப்போ இந்த மாரிலாம் வந்து நீங்க வந்து அதில பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து பாருங்க மேலா இருந்தா எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். ஃபீமேலா இருந்தா வந்து பாருங்க எந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து நீங்க அச்சீவ்மென்ட் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்க குடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி உங்களுக்கு வந்து பாருங்க செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அத வந்து பார்த்தோன்னா, உங்களோட குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் உங்களோட ஸ்போர்ட்ஸோட அச்சீவ்மென்ட் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலா வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா, அந்த டைம் ஆஃப் செலக்ஷன் அப்போ உங்களுக்கு வந்து அதெல்லாம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. எப்படி நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, கீழயே வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் குடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன வந்து நீங்க கரெக்ட்டா பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில குடுத்துருக்கிற மாரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்க வந்து இணைச்சுக்கோங்க. இணைச்சு நீங்க வந்து பார்த்தோன்னா, ஆர்டினரி போஸ்ட்ல மட்டும் தான் நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து பார்த்தோன்னா, வேற போஸ்ட், ஸ்பீட் போஸ்ட் இந்த மாரிலாம் நீங்க அனுப்பக்கூடாது. ஆர்டினரி போஸ்ட்ல மட்டும் வந்து பார்த்தோன்னா, இந்த அப்ளிகேஷனோட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்க செல்ஃப் அட்டஸ்டடா இணைச்சு, இங்க ஒரு அட்ரஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. செக்ரட்டரின்னு குடுத்து, இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து போஸ்டல்ல சென்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட் வந்து 20 ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, ஸோ இந்தியன் நேவில வந்திருக்கனால உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, பிசிக்கல் இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. அதாவது ஹைட் இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. அது வந்து பாருங்க, மேலா இருந்தா 57 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேலா இருந்தா 152 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதே மாரி அந்த ஹைட்டுக்கு ஏத்த மாரி வெயிட்டுமே வந்து இருக்கணும். அதே மாரி உங்களுக்கு விஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து பாருங்க, விசுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. இதெல்லாம் நீங்க வந்து கரெக்ட்டா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.